Hello viewers, I am Muthuraman from Invis English. ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரு வேலை சொல்கிறீங்க, எனக்கு கை அடிபட்டிருக்கு அப்படின்றார். கை அடிபட்டிருக்குன்றார். உங்களுக்கு சந்தேகம், அவர் கை அடிபட்டிருக்கு வாய்ப்பு இல்லை, சும்மா பொய் சொல்கிறாரு, இந்த வேலை செய்யறதுக்கு பொய் சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நினைக்கிறீங்க. அது எப்படி சொல்லுங்க? there's no way he injured his ankle. there's no way he injured his ankle எப்படின்னு சொல்லணும். there's no way plus past sentence அப்படியே வந்துடணும். he injured his ankle. அடிபட்டதுன்னு சொல்றது பொய், என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? புரியுங்களா? லைஃப்ல ஒரு சுச்சுவேஷன் வருது, ஒவ்வொருத்தரும் அதை ஒரு விதமாக டீல் பண்ணுவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க, நல்ல அனுபவம் உள்ளவங்க ஈஸியாக பண்ணுவாங்க. ஒருத்தரால் பண்ண முடியல, அவர் சின்ன வயசு, அவரால் அந்த சுச்சுவேஷனை ஈஸியாக டீல் பண்ண முடியலன்னும் போது there's no way he can handle the situation. there's no way he can handle the situation இப்படி சொல்லலாம். புரியுங்களா? he can handle the situation, அவனால் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். there's no way இப்படி சொன்னீங்கன்னா அவனால் பண்ணுறதுக்கு முடியாது, வழியில் சான்ஸே இல்லை. புரியுங்களா? there's no way they expect it. ப்ரெசன்ஸ் கவனிச்சிங்க, they expect it. அவங்க வழியே இல்லை, இது எதிர்பார்க்கறது வழியே இல்லை, இது எதிர்பாராத தாக்குதலாக இருக்கும், அவங்களால இதை எதிர்பார்க்க இயலாது. ஸோ இந்த ஃபியூச்சர் மீனிங்லாம் வரதுக்காக வில்லாம் போட்டக்கூடாது. there's no way வந்தால் பார்த்த ப்ரெசன்ஸ் அல்லது பாஸ்ட் இப்படி தான் வரணும். புரியுங்களா? there's no way you alone can fix it. ஒன்னால் நீ மட்டுமே அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு நம்ப முடியல, என்னால் முடியாது, ஒன்றால் முடியாது. you alone can fix it, அல்லது you can fix it yourself. நீயே ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத என்னால் நம்ப முடியல, சான்ஸ் இல்லை. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் இன் இட். நான் என்ன பண்ணோம், வேறு யாருன்னா ஒருத்தர் கூட அசிஸ்ட் வச்சுக்கோ, ஒரு அசிஸ்டன்ஸுக்கு கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இது சொல்கிறோம். there's no way you can handle it yourself. you can fix it yourself. you can fix it yourself. you alone can fix it yourself. இப்போ பாருங்கள், there is no way we finish on time. ஏன்பா நம்மளால் முடியாதுப்பா நேரத்தில் முடிக்கிறதுக்கு, சான்ஸே இல்லைப்பா. there is no way they complete on time. ஏங்க அவங்களால முடியாதுங்க நேரத்தில் முடிக்கிறதுக்கு, நம்ம போய் ஹெல்ப் பண்ணுங்க. there is no way they complete on time. ப்ரெசன்ஸ் வந்து கவனிச்சிங்க. there is no way your wife approves. ஏன்பா அவன் ஒய்ஃப் அது ஒத்துப்பான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. there is no way we get the order. நமக்கு அந்த ஆர்டர் கிடைக்கின்றதுல நம்பிக்கையே இல்லை. there is no chance. there is no way he missed it. கவனிச்சிங்க, இது பாஸ்ட். அவன் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறான் பார்த்தியா, அது பொய்ன்னு நினைக்கிறேன். அவன் வேணுமே தான் மிஸ் பண்ணியிருக்கான், அதை மிஸ் பண்ணல, வேணுமே தவற விட்டுருக்கான். அதை அடிக்கக்கூடாது அந்த பால் அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே அவன் மிஸ் பண்ணாத. ஸோ மிஸ் பண்ணுறதுன்றது எதிர்பாராமல் நடக்கிறது, வேணுமே செய்யறது. ஓகே, புரியுங்களா? ஸோ there is no way he missed it அப்படியே பாஸ்ட் வரணும் டைரெக்டாக. ஈஸி இங்கிலீஷ் அப்படின்ற தலைப்பில் நான் தர 2வது வாக்கியம் இது. மொத்தம் 120 வாக்கியம் சொல்லியிருக்கேன். 2வது வாக்கியம், இந்த வாக்கிய அமைப்பை கவனிச்சுக்கோங்க. இதை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. நேற்று ஒன்று சொன்னேன், அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், இன்னைக்கு ஒன்று. புரியுங்களா? மீண்டும் சந்திப்போம்.